ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு ரொம்ப டேஸ்டியான அரைச்சி விட்ட சாம்பார். அதாவது என் மாமியார் சொல்லி கொடுத்தது. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, வரமிளகா, தேங்காய், தனியா, வெந்தயம், கொஞ்சம் மிளகு, துவரம்பருப்பு. இது கடலப்பருப்பு போடணும். ஆக்சுவலா துவரம்பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமா உளுந்து, சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு நான் ஒண்ணா வறுத்துக்க போறேன் மீடியம் ஹீட்ல. தேங்காயை மட்டும் லாஸ்டா போட்டுக்கலாம். இத நான் வந்து பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சிருக்கேன். இது கூட நான் உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கேன். நான் பாப்பா உருளைக்கிழங்கு பிடிக்கும் உனக்கு, அதனால அதில் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல நான் கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சிருக்கேன். இதுக்கு நான் காய் என்ன போட போறேன்னா, வெண்டைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி தண்ணி ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா ஒரு 4-5 டேஸ் முன்னாடி. அங்க வந்து 2 விஷயம். ஒரு விஷயம், சும்மா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்க ஃபேனு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஜாய் அந்த பொண்ணு பேரு, சின்ன பொண்ணுதான். பட் அவ ரொம்ப நேரம் பார்த்துட்டு என்கிட்ட அது மாதிரி சொன்னா. அவ ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப ரொம்ப அழகு அந்த பொண்ணு. அது மாதிரி சொன்னா எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மூமெண்ட் அவ சொல்லும் போது தான் அது வந்து எவ்வளவு நல்லா இருக்கும், அது மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப குட்டி யூடியூபர், அதோட ரொம்ப நிறைய உதவி தான் எடுக்கிறேன், அந்த தன்னடக்கம் எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அவளுக்கு என்ன பெருசா சமையல் பத்தி தெரியும், பட் ஏதோ நம்ம பண்றது அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அது ஒண்ணு. செகண்ட் திங், ஒரு ஒரு கஷ்டப்படுறவங்க, ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டப்படுறவங்கள நம்ம ஹாப்பி பண்றோம்னா அதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நான் எப்பவுமே ஏதாவது ரொம்ப விளையாட்டா எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா நான் அந்த மாதிரி ஆளு. நான் எங்க போனாலும் என்னோட ஏஜ் மீறி துருதுருன்னு விளையாண்டுட்டா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் ஜாலியா இருக்கும் போது ஃபைனலா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிருமா அந்த ஃபங்க்ஷன் முடிய. அங்க ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருந்தது. அவரு போகும்போது, நீங்க இருந்ததுனால இந்த இடமும் ஹாப்பியா இருந்துச்சு, எனக்கும் ஹாப்பியா இருந்தது, நானும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது நிஜமாவே ஹாப்பியாவும் ரொம்ப பிளஸ்டாவும் நான் ஃபீல் பண்ணினேன். இதை விட நம்ம வேற யாருக்குமே எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. சரி, ஓகே. இப்ப இது கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சு, கொஞ்சம் நல்லா வந்து எல்லாமே செவக்கட்டும். செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த தேங்காயும் போட்டு இதுல நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இப்ப இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். அது வறுகட்டும், ஆறட்டும். இப்போ நீங்க இந்த பருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் நெய்யில தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் பிடிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்றது. மற்றபடி டேஸ்ட் வரும், அதெல்லாம் செகண்ட் தான். நான் வந்து இதுல கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டேன். போட்டுட்டு நான் வந்து கடுகும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுல வந்து நான் முருங்கைக்காவும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் இது லேசா வெந்த பிறகு இது கூட நான் வந்து இந்த வெண்டைக்காவும் சேர்த்துருவேன்.
இது கூட வந்து இந்த பச்சை மிளகாவையும் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்குக்காக இந்த சின்ன பீஸ் தக்காளி வச்சிருக்கேன். இது கூட நான் கொஞ்சமா உப்பு போட்டு இது லேசா மூடி வைக்க போறேன். அப்போ வந்து முருங்கைக்காய் லேசா வதங்கிடும். ஓகேவா? இது வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம். இதுக்கடையில இந்த இந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிச்சு. இது நான் வந்து அரைக்க போறேன். இந்த மிளகா வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க மிளகாப்பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த உப்பு எப்படி செக் பண்றோமோ அதே மாதிரி மிளகாவும் செக் பண்ணிக்கலாம். வந்து முடிஞ்ச அளவு அது வந்து கரெக்டா தான் இருக்கும். ஓகே, நம்ம முருங்கைக்காயும் வெண்டைக்காயும் வெந்துருச்சு. முருங்கைக்காய் பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்க, அமைஞ்சது உடையுதுல. இது வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த புளி இருக்குல்ல, நம்மளுக்கு தேவையான அளவு ஊத்திக்கலாம். பின்ன மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சிலவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப பருப்புல வந்து வேக வைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பருப்பு வந்து ஒரு தடவை வெந்தா போதும். கடைசியா ஒரு தடவை கொதிச்சதுன்னா போதும். அது திரும்ப திரும்ப வேகும் போது உங்களுக்கு சில பொருட்கள் ஃபுட் பாய்சன் ஆகும். நிறைய வாட்டி வேகும் போது அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகும். இந்த புளி பாத்தீங்கன்னா லேசா ஒரு கொதி விட்டுருச்சு. இந்த தண்ணி வேணா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கொதி வேணா கொதிக்க விடலாம். அந்த புளிக்காக ஒரே ஒரு கொதி தான். அது விட்ட பிறகு நம்ம பருப்பு அது கூட கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கூட வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு செக் பண்ணிக்க போறேன். இது வந்து இதுக்கு மேல தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் இதுக்கு மேல தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்க இந்த பொடி போட்ட சாம்பார் கொஞ்சம் தண்ணியா வைக்கலாம். பட் இது வந்து திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுக்கு மேல தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது.
சரி, இது வந்து இன்னும் ஒரு கொதி கொதிச்சதுன்னா நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ இது நல்லா ஒரு கொதி கொதி விட்டுருச்சு. இந்த மாதிரி எல்லாம் நுர கட்டணும், அதுதான் அதோட பதம்னு சொல்லுவாங்க. இந்த நுர கட்டுறது இதுதான் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல இது வந்து கொதிச்சாலும் சாம்பார் கடுத்துடும்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சாம்பார் கடுத்துரும்னா நல்லா இருக்காது அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு இதுக்கு மேல வந்து நீங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கணும். என்கிட்ட காலியா எடுத்து அதனால நான் போடலை. சரியா? இது நல்ல ஒரு அரைச்சி விட்ட சாம்பார். நல்ல மணக்குது, வீடே மணக்குது. நிறைய காய் போட்டு ஒரு நல்ல சாம்பார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.